Hello friends, welcome to Happy Home. Day starts with dosa, end with தோசாங்க. ஆமாங்க, எனக்கு மட்டும் இல்லை, மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்னோடய டே இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. தோசை அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு வச்சு சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா வந்துட்டு சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்பு தோசைக்கு தாங்க ஊற வைக்க போகிறோம். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் நம்ம கம்பு எடுத்தோன்னா அதே கப்பில் சாப்பாட்டு அரிசி தாங்க நான் எடுத்துக்குவேன். இட்லி அரிசி எனக்கு அவ்வளோ பிடிக்காது. சாப்பாட்டு அரிசியில் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதே கப்பில் ஹாஃப் கப் உளுந்து மட்டும் எடுத்துக்கணும். இதுக்கு வெந்தயம் எதுவும் போடக்கூடாது. ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 ஹவர்ஸ் அது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் துவைச்ச துணியை துவைச்சி அரைச்சமாகவே அரைக்கிறது தாங்க. வேறு என்ன நமக்கு வேலை இருக்கும். ஸோ எல்லாம் நிறைய வேலை இருந்தது. ஆனால் இன்றைக்கி என் பசங்க என்னை ரொம்ப என்கேஜாக வச்சுக்கிட்டாங்க, ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிட்டாங்க. நான் ஒவ்வொரு வேலை பண்ணும்போதும் கூடவே இருந்துட்டு அவங்களோட பழைய கதைகள் எல்லாம் சொல்லிவிட்டு, அம்மா ஸ்கூலில் எப்படி நடந்தது, நாங்கள் விளையாடும்போது இப்படி நடந்ததுன்னு எல்லாம் சொல்லிவிட்டு அவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டுகிட்டே வேலை செய்யவும் எப்படி டைம் போச்சுன்னே தெரியலைங்க. டக்குன்னு 1 o'clock ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா தான் நான் சரி சீக்கிரமாக போய் லன்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டேன். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான புதினா ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது அங்கண்ணன் ஸ்டைல் பிரியாணி. என்ன இதில் சிக்கன் மட்டும் இருக்காது. அதுக்கு நம்ம ரைஸை ஊற வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சரி சமமாக எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், காரத்துக்கு அளவாக பச்சை மிளகாய். ஏன்னா இது நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தாங்க காரம். அப்புறம் அதோடையே நம்ம தயிரும் ஆட் பண்ணி மிக்சியில் நல்லா அரைச்சி இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும். அதுக்கப்புறமா நம்ம பிள்ளையார் சொல்லி போட வேண்டியதாங்க. வெங்காயம் தக்காளி இல்லாமல் எப்படி அதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு, ஒரு ஸ்பூன் நெய், ஒரு ஸ்பூன் நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு பட்டை, ஏலக்காய், அப்புறம் லவங்கம் எல்லாம் போட்டுட்டு, பெரிய வெங்காயம் 2, நான் 1/2 kg ரைஸ் போடுறேன். அதுவும் சாப்பாட்டு அரிசி தான். அதுக்கு ஒரு 3 தக்காளி, அப்புறம் அரைச்சி வச்சதை போட்டு அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே 1க்கு 2 நான் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அரிசியும் போட்டுட்டு, அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடைசியில் நெய்யை ஆட் பண்ணி 2 விசிலுங்க. அதுக்குள்ளார நம்ம ஊற வச்ச அரிசி எல்லாமே போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு அப்போ தான் நைட்டுக்கு ஊற்ற முடியும்னு சொல்லிவிட்டு இதுக்கு கிழங்கு பொரியல் எல்லாம் பண்ணி இன்னத்த நாள் கொஞ்சம் அப்படியே பிஸியாக போயிடுச்சுங்க. நாளைக்கு ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.